வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏறத்தாழ கூட்டணிக்கு வராதவன் ரத்தங்கைக்கு வாங்குற நிலைமைக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தாவேகாவை காப்பாற்ற முடியாது. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காப்புல, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஆர்பி உதயகுமார் முதல்ல விஜய் நேரில் பார்த்துருக்காரு. முதல்ல சார் எடப்பாடி நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டைம் படம் ரிலீஸுக்கு போய் எடப்பாடிகிட்ட போய் நின்னப்போ எடப்பாடி பார்த்துருப்பாரு. ஜிஎஸ்டி வரி வச்சு எச்ராஜெல்லாம் திட்டின அந்த சமயத்தில் அப்போ தான் பார்த்துருப்பாரு. ஆர்பி உதயகுமாரெல்லாம் இப்போ விஜய் நேரில் பார்த்துருக்க மாட்டாப்புல, எப்படி இருப்பாருன்னே தெரியாது. படத்தில் ஆள் தோட்ட பூபதி டான்ஸில் வேணால் பார்த்துருப்பாப்புல. அதாவது இருக்கிறதுலே ஒரு தூண் மாதிரி யார் ஆர்வி உதயகுமார். செல்லூர் ராஜ்லாம் இப்போ அந்த தூண் வந்து கலண்டுருச்சு. இப்போ தூண்லாம் கிடையாது, திரும்ப மாற்றி விட்டாங்க. ஸோ இப்போ ஆர்பி உதயகுமார்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்ற மாதிரி ஆள் தான். யாரெல்லாம் வச்சு யாரை கூப்பிட்றாங்க இப்போ ஆர்பி உதயகுமார் யாருன்னு ஆர்பி உதயகுமாரே தெரியாது யாருக்கு? விஜய். ஆர்பி உதயகுமார் படம் எடுத்தார், டைரக்டர் படம் எடுத்தவரே தெரியாது. ஆர்பி உதயகுமார் எங்கே போய் விஜய்க்கு தெரிய போகுது? விஜய்க்கு பக்கத்து வீடு, மூணாவது வீடு, கடைசி வீடு, அந்த பொந்துக்குள்ளே வெளில வந்தோன்னே ஈசிஆர் ரோடு. இதை தவிர வேறு சிஆர்பிஎஃப் காவலர்கள் மூஞ்சி அடையாளம் கூட தெரியாது. புஷியானந்த தெரியும், ஆதவர்ஜனாவை தெரியும், இந்த கூட இன்னும் ஜானகிராம் 2 பேர். இந்த பையன் எங்கேயோ இருந்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி தான் தெரியுமே தவிர வேறு யாரையும். தாடி பாலாஜி, அவ்வளோதான். தாடி பாலாஜி கூட இந்த யூடியூப்பில் ரீல்ஸ் போடுறதுனால தெரியும். மற்றபடி விஜய் பாவம் ஒன்றும் தெரியாது. விஜய்கிட்ட போய் ஆர்வி உதயகுமார் கூப்பிட்டானே வந்துடுவாரா, என்ன பண்ணுவான்னு தெரியல. இல்லை, இப்போ உங்கள் கட்சிக்கே அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் பிழைக்கணும்னா எங்ககிட்ட வாங்கிறதுலாம் அது அவங்கெல்லாம் அவன் பிழைக்கிறது அவன் பாப்பா, நீ என்னதுக்கு நீ பிழைக்கிறது முதல்ல நீ பாரு அப்படின்றது தான் பார்க்க முடியும். இப்போ ஆர்வி உதயகுமாரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஆர்வி உதயகுமார் மிஞ்சினது ஜெயலலிதா கோயில் தான். ஒரு மொட்டை காட்டில் குற்றாலம் போகிற வழியில், அந்த இப்போ திருமங்கலம் ரோட்டில் இருந்து இதுக்கு போகிற வழியில் கட்டி வச்சுருக்காப்புல, கிருஷ்ணன் கோயில் போகிற ரோட்டில். அதில் பார்த்தா அங்கே உட்காந்து அந்த ஏரியாவில் தான் உட்காந்து எல்லாம் சரக்கு அடித்து இப்போ விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலமையில் இருக்கிற ஆர்பி உதயகுமார் வந்து முதல்ல உங்கள் தலைவனை இவர் ஆர்பி உதயன் தலைவனாக நினைக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரை முதல்ல காப்பாற்றுறதுக்கே இவங்க வக்கும் வழி இல்லை. அவர் ஏற்பாட்டில் எல்லாம் தானே அந்த புரட்சி தமிழர் பட்டமெல்லாம் கொடுத்து அவர் அது ஆர்பி உதயகுமார் பண்ணது தான். அந்த தெருவோர சாமியாரை கூப்பிட்டு உட்காந்துட்டோன்னு ஒருத்தர் அந்த மரத்தடி சாமியாரை கூப்பிட்டு போய் இவர் தான் ஆதீனம்னு சொல்லி ஒரு அவுட்புட் எடுத்து கையில் கொடுத்து இதை பிடிக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு கொடுத்து புரட்சி பட்டயம் கொடுத்து தான் அந்த பதவியில் தக்க வச்சது. அதாவது எடப்பாடிக்கெல்லாம் வந்து பட்டயம் கொடுத்து பதவியை தக்க வைக்கிற அளவில் இருக்க ஆர்பி உதயகுமார் விஜய்க்கு எங்கே போய் வழிகாட்டுறது, விஜய் கூப்பிட்டு போய் நாசப்படுறது. விஜய் உள்ளே வந்தால் எடப்பாடி நாசம் அப்படின்றது எங்களுக்கு புரியலை. எடப்பாடி காலி இல்லை சார், இதில் இவர் தெரியாதனமாக அதை பண்ணுறாரு. ஏன்னா இது ரஜினி டைலாகு, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு 96 ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் சொன்னது. விஜய்க்கு ரஜினிக்கு ஏற்கனவே இந்த காக்கா கழுகு கதெல்லாம் இருக்கும்போது ரஜினி டைலாக் சொன்னால் அவர் டென்ஷன் ஆக மாட்டார். இது வந்து புரட்சி தலைவிக்கு எதிரானது. புரட்சி தலைவிக்கு எதிராக இவர் ரஜினிகாந்த் சொன்னதை புரட்சி தலைவி கோயில் கட்டி வச்சுக்கிட்டு புரட்சி தலைவிக்கு எதிரான டைலாகே வந்து விஜய்க்கு சொன்னால் இது என்ன? இது ஆர்பி உதயகுமாருக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரஜினி டைலாக் சொன்னா ஜெயலலிதாவை கேவலப்படுத்துற மாதிரி இல்லை இது. அது ஒன்று. இன்னொன்று, ரஜினி டைலாக் சொன்னால் விஜய் எப்படி உங்க கூட வருவார்? நீங்கள் ரஜினி டைலாக் சொல்லும்போது டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். காக்கான்னு சொல்லிவிட்டு ரஜினி சொல்லியிருக்காரு. ரஜினி சொல்லலை, ரசிகர்கள் வந்து விஜய் ஆடியோ லான்ச்சில் மாற்றி இவர் யாரை காக்கான்னாரு, அவர் யாரை கழுகுன்னாரு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா விஜய்க்கு ஏற்கனவே என்ன கடுப்புன்னா, ரஜினி நமக்கு சின்ன வயசில் உதவி செய்யலையே. ஜெயகாந்த் நம்ம படத்தில் நடிச்சு கொடுத்தாரு. சின்ன விஜய் ரஜினிகிட்ட போய் கேட்டிருக்காப்புல யார் எஸ்ஏசி. கேட்கும்போது நீ வேறு காக்காயை கூப்பிட்டு வந்து இதை கொண்டு வந்து இறக்கி விடணுன்ற போயான்னு சொல்லி அனுப்பி விட்டார் போல. ஸோ அந்த கடுப்பு இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆயிட்டோம்ல, நம்ம தான் சூப்பர் ஸ்டார். நீ எப்படி சூப்பர் ஸ்டார் ஆவ? ரஜினி வந்து 75 வயசுலேயும் மார்க்கெட்டில் இருக்காப்புல, நீ 50 வயசில் தெரிச்சு ஓடி வர்ற. ஸோ இன்னும் 20 வருஷம் நீ இப்போ கடந்தால் தான் சூப்பர் ஸ்டார் ஆகும். அவர் 40 வயசுலேருந்து வருவேன்னு சொன்னாரே தவிர வரவே இல்லைல்ல. நீ வரமாட்டேன்னு சொல்லி வந்துட்டியே. அதுதான் சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆர்பி உதயகுமார் அந்த வண்டியில் உள்ள விழுந்து சாகிறதுக்கு வழி பண்ணுறாப்புல, ஊடால விழுந்து வரணும்னு ஒரு வேலை விஜய் நினைச்சாலும் ரஜினி டைலாக் சொன்னால் டென்ஷன் ஆகி ஆனால் முடிவு பண்ணிட்டா எடப்பாடியார் நிலைமை என்ன ஆகுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பேசாமல் கோயிலை காட்டினோமா, அங்கே ஒரு உண்டியலை வச்சோமா, வசூலை போட்டோமான்னு இல்லாமல் ஆர்பி உதயகுமார் ரொம்ப அந்த இப்போ இதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டோல்கேட்டுக்கு
டோல்கேட்டுக்கு ஒரு போராட்டம் பண்ணோன்னா அவங்க நிறுத்திடுவாங்க. டோல்கேட்டில் மத்திய அரசு எதிர்த்து இல்லை, மோடி அரசு மோடி அரசு எதிர்த்து தான். மோடி அரசு எதிர்த்து இல்லை, டோல்கேட் ஓனர் எதிர்த்து. இவங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அரசியல் ஃபாஸ்டேக் என்ன எங்க திமுக ஸ்டாலினா விட்டு செக்யூரிட்டி கம்பெனி இல்லை. அது வந்து அந்த ஊர் மக்கள் ஏன்னா ஓட்டு போட்ட மக்களுக்காக ஒரு போராடுறாங்க. யாரை எது போராடுறேன்னா யாரை எது போராடுறேன் டோல்கேட்டு பூரா வடக்கு பாய்ங்கன்னா உட்காந்துருக்கேன் பான்பராகுதுன்னுட்டு அவனை எது போராடுறியா, என்ன போராடுறீங்க அன்னூர் இருக்குது. ஆர்பி உதயகுமார் மாதிரிலாம் ஒரு ஒரு எப்படின்னா என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இல்லை இப்போ அதிமுக ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் டோல்கேட்டே இருக்காதா? இல்லை இல்லை அப்படி கிடையாது. தொகுதியில் அப்பயும் போராடுவாங்க. போராடி மோடிஜிகிட்ட போய் டோல்கேட்டு கொஞ்சம் 5 ரூபா குறைங்கன்னு. அந்த அளவுக்கு ஆகப்பெரும் கூமுட்டைகளை வச்சுக்கிட்டு அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அவர் போய் இப்போ இந்த மாட்டை வாங்கிட்டு வரேன்னார்ல, இப்போ காலையில் 80 லிட்டரு சாயந்தரம் 80 லிட்டரு கிடக்குறேன். அது மாடா பஃபல்லோ? ஆமாம், பஃபல்லோ போயிட்டு வந்தேன். பஃபலோன்றது ஊர், அமெரிக்கா. அந்த ஊரில் போய் ஒரு பஃபலோவை பார்த்துட்டு வந்தார். அதை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து சொன்னார். மக்கள் கண்டுக்கிறவே இல்லையோ போயா பஃபலோ அப்படின்னு. இல்லை இப்போ அரிட்டாபட்டி போராட்டத்துக்குலாம் அவர் எதுவும் பெருசாக பாஜக இவங்களை எதிர்த்த அமெரிக்காவோட ஆதரவை கேட்டேன். டங்ஸ்டன் சுரம் கடைசியில் அமெரிக்க கைக்கூலின்னு எங்கே சொல்லு. அதை இல்லை அவங்க பார்ப்பாங்க நம்ம கைக்கூலியாக ஃபிக்ஸ் பண்ணி காசே கொடுக்காம ஒருத்தன் கூகுறான்டான்னு சொல்லி நொய்யா ட்ரம்ப்ல சந்தோஷப்படுவாப்புல. நம்ம மாட்டை மோடி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊடால ஒருத்தன் யாரா இவர் நமக்கே பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாடு 80 லிட்டரு கறக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே பூரா கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க பூரா கைகால் விளங்காமல் இப்போ பண்ணுறது. இப்போ ஒரு 15-20 வருஷத்தில் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஊனமாக அது இதுன்னு எக்கச்சக்கமாக கொண்டு வந்து ஏமாற்றி விட்டாங்க. இப்போ இந்த பாலை குடிச்சாங்கன்னா பூரா கவுண்டர் இனமே காலி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு செய்தி இந்த பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அமித்ஷா எடப்பாடிகிட்ட சொல்லிட்டாரு, நான் பீகாரை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் அதுக்குள்ளே விஜய்கிட்ட பேசி வைங்க, எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வாங்கன்னு அமித்ஷாவே எடப்பாடிகிட்ட ஃபோனில் பேசி தகவல் சொல்லிட்டதா ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. இல்லை, முதல் பொய் என்னன்னா அமித்ஷா வீட்டில் ஃபோனே கிடையாது ஒன்று. 2வது பொய் என்னன்னா அவர் ஃபோன் போட்டு எதில் பேசுவார், ஹிந்தியில் பேசுவார். இவருக்கு சுட்டு போட்டாலும் தமிழே தகராறு. இவர் எப்படி அவர் பேசுகிறது இவருக்கு தெரியும். டெல்லியில் போய் ஆட்டோவில் ஏறி ஆட்டோக்காரண்ட வழி சொன்ன மாதிரி தான் கதை இது. நீ இப்போல்லாம் கூகுள் மேப் வந்துருச்சு, டக்குனு மேப்பை காமிக்கலாம், இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டு காட்டலாம். ஆனால் இப்போ இதில் ஃபோனில் எப்படி டிரான்ஸ்லேஷனில் போட முடியும்? அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இவர் வந்து ஒரு ஆப்பை இது பண்ணி அதில் வந்து ஹிந்தியில் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்புனா இவர் அதை டிரான்ஸ்லேஷன் போட்டு வேணா பார்க்கலாம். ஃபோனில் பேசலாம் பொய். அது இவர்கிட்ட பேசவும் மாட்டார், அவருக்கு பேசவும் இல்லை. எதிர்கட்சி தலைவருக்கு ஹாட்லைனில் அதெல்லாம் எதில் பேசினாலும் லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்று பண்ணலாம், கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டு ஹிந்தியில் பேசி தமிழில் டிரான்ஸ்லேஷன் வரும், அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டு அனுப்பலாம். இதில் இல்லை, அந்த காரில் முகத்தை முன்னப்போ பக்கத்தில் ஒரு தொழிலதிபர் இருந்தார், அவர் இங்கே கூட ஃபோனில் டிரான்ஸ்லேட் இருக்காரு. பட் அவருக்கு அந்த நேரத்தில் அவர் ஃபோன் போடுற நேரத்தில் இவர் டிவி சாப்பிட போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? தொழிலதிபரை வீட்டிலே வச்சுருப்பாங்க, அது அவர் இருக்க மாட்டார் அந்த டைமு. இவர் இப்போ சொல்கிற நேரத்துக்கு ஃபோன் பண்ண மாட்டார். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அந்த பீகாரில் அவங்க ஆட்டையை பொண்ணுன்னு முழுசாக இறங்கியிருக்காங்க. இவங்க 10,000 கொடுத்தா அடிச்சுட்டு தான் இங்கே வருவாங்க. இவங்க 10,000 கொடுத்தா நான் 30,000 கொடுக்குறேன்ட்டு தேஜஸ்வி போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவர்மெண்ட் காசை பூரா பிரித்து எல்லாரும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க போல. ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கு. அது பீகார் முடிஞ்சால் தான் இங்கே வருவாங்க. அடுத்து பாரு வரும். இல்லை அதுக்குள்ளே இப்போ என்னென்னா தம்பி அவங்க பேசி உள்ளே கூப்பிட்டு வந்தால் சீட்டு அவங்க பிரித்து தரேன்னு நம்மகிட்ட பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கூப்பிட்டு வந்தால் நம்ம பேசலாம். எடப்பாடி நிதிஷ்குமார் சிஎம்மாக இருக்கும்போது அவர் சிஎம்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க சார். அவங்கள நம்பி எடப்பாடி எப்படி போகிறதுன்னு சிஎம்மாக இருக்கிறவரை அவரை நம்பி தான் மத்தியில் ஆட்சியே இருக்கு. மத்தியில் இவங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற ஆட்சியே வந்து நிதிஷ்குமார் நம்பியிருக்கேன். அவங்களே நிதிஷ்குமார் கிணத்துல போடுறா அப்படின்ட்டாங்க. கங்கை ஆற்றுல கொண்டு போய் போட்டுவாங்களான்னு இவரை வச்சு இவரை கூட்டணி வச்சு இவரை முதல்வர் ஆக்கி அவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மீதியெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்களா? அது எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்றது தான் நம்ம 6-8 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி இருக்கா இல்லை 2026க்கு அப்புறம் முடியுன்றலாம் கிடையாது. முடிஞ்சு ஒரு வருஷம் காலாவதியாகி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அதனால் எடப்பாடியை நம்பி வந்து அதிமுகவினர் இருக்கிறது வேஸ்ட்டு, மாற்றுறது தான் நல்லது. இதில் இன்னொருத்தரை பண்ணி சொல்கிறாங்க, எடப்பாடிக்கிட்டே நீங்கள் துணை முதல்வராக இருக்கீங்களான்னு விஜய் அப்படிதான் கேட்டிருக்காப்புல. நான் முதலமைச்சர், நீங்கள் துணை முதலமைச்சர், திரிஷா ஒரு துணை முதலமைச்சர்ன்ற ரேஞ்சில் தான் பேசியிருக்காங்க. வருஷம் சொல்கிறேன் எனக்கும் ஒரு துணை கொடுங்கன்னு. சரி, அந்த ஆந்திராவில் ஒரு டைம் இப்படி தான் 5 துணை முதலமைச்சர் போட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட மாதிரி. சரி 5 பேர் போட்டு விட்ருவோம். விழுப்புரத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர், மதுரைக்கு 1, தென்காசிக்கு 1, திருப்பத்தூர் 1, திருச்சூருக்கு 1. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் கரூர்காரர், அவருக்கு கூட ஒன்று கொடுக்கலாம். கட்சியாக ஒரு 5 துணை முதலமைச்சர் கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணி
4 பேர் இருக்காங்க ஏற்கனவே, 5ஆவதா ஒரு ஆளை சேர்த்துக்க வேண்டியதான். எடப்பாடியும் சேர்த்துக்கணும். இல்லை அவர் பார்ப்பார்ல, என்னைய நம்பி கட்சியை கொடுத்துட்டு போன அம்மாவே நான் உள்ள தள்ளிட்டு முதலமைச்சர் ஆனவன் என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்களா? எடப்பாடி ஜெர்க் இல்லை, எடப்பாடி வந்து என்னென்னா அந்த கூட்டணி செட் ஆகவே ஆகாது. விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு அரசியலுக்கு வந்தாப்புலையா, இல்லை வந்து எடப்பாடிக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் அப்படி வரலையே. அப்படி இருக்கக்கூடிய ரஜினியே மதிக்காத விஜய், அஜித்தே மதிக்காத விஜய், எடப்பாடியை மதித்து எடப்பாடிக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாரா, இல்லை எடப்பாடி விஜய்க்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாரா? இந்த கூட்டணியே செட் ஆகாது. அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில் இருக்கிற இவர் நம்ம இல்லை சின்ன டாக்டரு ஸ்மால் டாக்டர் வந்து போய் நிற்பாரா விஜய் வீட்டில்? தன்மான இடம் கொடுக்குமா? வைகோ ஒரு காலத்தில் விஜயகாந்த் முதலமைச்சர்னா அது வேற கணக்கு. அந்த விஜயகாந்த் ஏஜ் அது இதெல்லாம் வேற. எதிர்கட்சி தலைவராக இருந்தார், 41 சீட் எடுத்து. ஆனால் கூட இருந்த எம்எல்ஏ போகிற அந்த அம்மா விலைக்கு வாங்கிட்டு கொண்டு போனாங்க. அவருக்கு அரசியல் கொஞ்ச நாள் இருந்தார், 10 வருஷத்துக்கு மேலே இருந்ததுனால கூட்டணிக்கு போனாங்க. அதுவும் தமிழ் குருவி கொண்டு கோர்த்து விட்டது தான். அதனால் விஜய் முதலமைச்சராக தான் அரசியலுக்கு வராரு தவிர எடப்பாடியை கட்சி வீட்லேயே மதிக்க மாட்டாங்க. எடப்பாடிக்கு இவரே ஓபிஎஸ்ஸே மதிக்க மாட்டார். எடப்பாடியார் அவர் டெப்டியாக எல்லாம் இருந்திருக்காரு, அவரே மதிக்க மாட்டார். அந்த எடப்பாடியார்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா எப்படி? எதை நம்பி இவங்க கூட்டணி கூப்பிட்றாங்கன்னே தெரில. புரியுது? ஆர்வி உதயகுமாருக்கெல்லாம் இளவுந்திரியா எட்டுந்திரியான்ற மாதிரி எதுக்காயா கூப்பிட்ற? அந்த தம்பி முதலமைச்சர் ஆகணும்னு வெறியில் இருக்கான். எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எப்படி ஆர்பி உதயகுமாரெலாம் கூப்பிட்டு எப்படி வந்துடுவார்ன்ற மாதிரி தான். இல்லை சார், இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, விஜய் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்ல போகிறதுல இல்லைன்னு சொல்ல போகிறது. அந்த கட்சி வாயை திறக்க மாட்டாங்க, விஜய் எதை வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்லை அவர் 40 சீட்டு ஓகே சொல்லணும், இவங்களா கிளப்பி விட்றாங்க. ட்ரம்ப் மாதிரி. ட்ரம்ப் என்கிட்ட மோடி பேசினாரு, ரஷ்யா ஆயில் வாங்க மாட்டேன்னு எனக்கு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாரு, துண்டை போட்டு தாண்டினாரு, வீடியோ கால்லங்கிற லெவலுக்கு பேசிட்டாப்புல. இப்போ இன்னைக்கு வந்து அடக்கி வச்சிருக்க மாதிரி பொய் ஓவராக சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஜென்ரேஷன் பூராமே ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, அதை விட எடப்பாடியார் சொல்கிற பொய்யெல்லாம் வந்து அடுக்கி வைக்கணும். நேரத்துக்கு பார்த்துக்கலாம்.